இந்த 30ஆம் தேதியே பண்ணிருக்க வேண்டியது. யூசி நர்சிங் கிடைச்சிருக்கும். புரியல. யூஸ் டமாக்காவை பண்ணியிருந்தேன்னா ஒரு ஒரு 16 யூஸ் வந்திருக்கும். கேக்குதா ப்ரோ? ஒரு 16 யூசி வந்திருக்கும். யூஸ் டமாக்கா அப்ப போட்டீங்கன்னா. ஹலோ கேக்குதா? கேக்குது. மைக் ஆஃப் பண்ணி கத்தின்னு பைத்தியக்காரனாட்டம். இல்ல யூஸ் டமாக்கா அப்ப போட்டீங்கன்னா ஒரு 15 யூசி வந்திருக்கும். அதுதான் ப்ரோ. அது போட்டிருந்தா வந்து எவ்வளவு வந்திருக்கும்னா 12 வரைக்கும் கரெக்டா இருக்கும். என்ன ஊத்தவா? உடனே பாத்துட்டேன். உருட்டுங்க போயிட்டு 76 ஸ்பின் இருக்கும் குரோசால. ஏன்னா குரோசால ஃபுல்லா சுத்தணும்னா யூசி பத்தாது, கிடைக்காட்டி போச்சு. அதுக்குதான் என்ன பண்ணவா? 10 ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணிட்டு அடுத்து 10 பண்ணுங்க. 150 வரைக்கும் பண்ணுங்க. 1 கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க மட்டும் ஏன்டா வரமாட்டேங்குது? நான் குடுக்கலன்னு குடுக்கலாமாமா, வந்துச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற பேரு. எங்க வந்தாலும் கரெக்டா அந்த காயின்றது நிக்குது கரெக்டா. வீடியோ அனுப்பிடுங்க எனக்கு. ஓகே, நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி பாத்துக்கோ. சரி. 2 மறுபடியும் காயின் அங்க வருது, இங்க வருது, கரெக்டா காயின்ல இருந்து நிக்குது. அந்த ஃபிளைட் வந்து என்ன ஆகும்? காயினே தருவாங்க. ஃபிளைட் வந்தா 70 வரும். ஓகே. ட்ரெஸ் வந்துச்சு. எது கூடதாலும் ஓகே. ஃபிளைட் கொடுத்துருக்காங்களா? இல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டானுங்க. சரி. அதெல்லாம் விழுந்தா திரும்ப விழுந்தாம பாயிண்ட். பட் ஆல்ரெடி ஃபிளைட் 3 தடவை தந்துட்டாங்க. அதனால 300 பாயிண்ட் போயிடுச்சு. பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிளைட் கொடுத்தா எத்தனை பாயிண்ட்? சரி சுத்துங்க. ரெண்டே கிடைக்கணும். ஃபிளைட்டுக்கு 70 பாயிண்ட். இல்ல ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் விழுந்தா 70 பாயிண்ட் தருவாங்க. வாங்கிட்டியா ஃபிளைட்? ஃபிளைட் அவங்க கொடுத்துறாங்க ப்ரோ. 10 யூசி ஸ்பின்ல 3 தடவை கொடுத்துறாங்க. 10 டைம் 10 யூசி 3 டைம் ஸ்பின்ல போய் எடுத்துறாங்க. 3 டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கையில கரெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கையில பிடிக்கணும். அந்த 57வது லெவல் ஃபிளைட் கொடுத்துருக்காங்கடா. அது 19 பாயிண்ட் தான். அது ஃபிளைட் கொடுத்துருக்காங்க. ஃபிளைட்டா 70 பாயிண்ட் மாறிடுச்சு. சரி. 150 ஸ்பின் பண்ணுங்க. எவ்வளவு பாயிண்ட் வருதுன்னு பாப்போம். அதுக்கு மீறி சுத்த வேணாம். பைக்குக்கு போயிடலாம். இன்னும் 127 ஸ்பின் பண்ணிருக்கேன். நான் 27 ஸ்பின் பண்ணணும். 23 ஸ்பின் பண்ணணும். 2 10 ஒரு 3 சிங்கிள் போட்டுருங்க. அது ஒரு மயத்துக்கு ஆகாது ப்ரோ. 400 பாப்புலர் எடுத்து தருவாங்க. ஓகே, என்ன கரடி சுத்தவா? எது ஆம்பல் செட் கொடுத்துறியா? இல்ல கரடிக்கு வேற பைக். கரடி இல்ல ப்ரோ, பைக்ல 10 காயின் சுத்துங்க. ஒரு டோக்கன் கொடுத்தா கவுண்ட் ஆகுதான்னு பாருங்க. எனக்கு வந்து கவுண்ட் ஆகும். சேம் தானே? அதான் ஏன்னா பைக்ல சொன்னா மெட்டீரியலும் கிடைக்கும். 150 ஸ்பெண்ட் பண்ணா 210 பாயிண்ட் கிடைக்கும். அதுல மட்டும் 300 ஈஸி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, அதுல இன் கேஸ் 150க்குள்ள கிடைச்சிருச்சுனா போச்சுன்னு இருக்காங்க. அதை சுத்த சொன்னேன். இது 270 தான். அதனால தான் இதை சுத்த சொன்னேன். பேக் கொடுத்துருக்காங்க. இப்ப எவ்வளவு பாயிண்ட் இருக்கு இப்போதைக்கு? இப்போதைக்கு 587 காயின் இருக்கு. இதுல சுத்துங்க. இதை சுத்தினா கரெக்டா சுத்தி முடிக்க நம்மளுக்கு இது கிடைக்கும். கிராஸ் எடுத்துலாம். அதுக்கு நமக்கு அந்த மெட்டீரியலிட்டி கொடுத்தா அப்கிரேட் பண்ணி யூஸ் ஆயிக்க முடியும். எந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க? ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ் கொடுத்தாங்க, பொம்பளை ட்ரெஸ் கொடுத்தாங்க? பேக் பொம்பளை ட்ரெஸ். ஆம்பளை ட்ரெஸ்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. சரி. மறுபடியும் பேக் கொடுத்து 36 காயினா மாறிடுச்சு.
இதுல உள்ள பேக் பேக்கா? ம் பைக்குக்குள்ள இருக்க பேக் பேக்கா? ம் என்ன லீடரா மாத்து இந்த ஒரு நிமிஷம். आराम மாஸ்க் கொடுத்து மண்டை கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோட மண்டை. பைக்குக்கு எதுவும் தரல அவங்க. அதெல்லாம் தர மாட்டாங்க. காயின் நம்ம வரும் பாக்குறேன். இது காயின் எதுவும் நிற்குது. அப்படியே போய் பைக்ல ஏற மாட்டாங்க. அதான் காயின் தான், காயின் கனெக்ட் பண்ணி தான் இதை சுத்த சொன்னேன். கரெக்டா இதுல 210 காயின் வருது. நீ இட்டு போன இந்த இதெல்லாம் யாரு கேட்டாங்க? அந்த கீச்செயின் பேக்ல தொங்குமா அது? கீச்செயினுக்கு எவ்வளவு பயன் தராங்க? அது அடிக்கி கொடு இப்பதான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நான் எத்தனை ஸ்பீட் இதுல போயிருக்கேன்? ஓகே பண்ணிட்டேன். 100 ஸ்பின் பண்ணியிருக்கேன். முப்பதா? 102 ஸ்பின் பண்ணிட்டேன். 800 காயின் இருக்கு. கலெக்ட் பண்ணிடுவா குரோஸா? அப்ப மிச்சம் எவ்வளவு யூஸ் இருக்கு? மிச்சம் ஒரு 2850 யூஸ் இருக்கு. குரோஸா வாங்கிடுவா? அவ்வளவுதான் இருக்கா? க்ரோஸா வாங்கிருங்க வாங்கி. ஆனா கடைசி வரைக்கும் ஸ்பின்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். 150 ஸ்பின் பண்ணி தர மாட்டாங்க, நான் அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். இதுல 102 ஸ்பின் பண்ணி கொடுக்கல. ம், 10 யூஸ் ஸ்பின் பண்ணிட்டீங்களா? 10 ஸ்பின் பண்ணிட்டேன். சரி சரி. அடி ஃபுல் அது அடி இதோட தான் வருது. மேக்ஸோட தான் வருது. லெவல் 5யா? ஓகே அதை சுத்தவா? லெவல் 5 ஆனிட்ட ஃபைட் தான் வரும். சுத்துனா 3 ஜெம் எடுத்துறீங்களா? எடுக்கலாம் நினைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொடுத்ததான். ஏன்னா நீ சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் பண்ணலாம். 5 25 5 ஸ்பின் பண்ணலாம். 50 ஸ்பின்ல எடுத்துறீங்கன்னா எடுத்து சுத்துங்க. கிடைச்சா பரவாயில்ல, பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாம்ல. கிடைக்கலாம். கடைசியா இந்த யூஸ் தமாக்கு வரும்போது ஒரு பேக் போட்டு அதில் ஒரு யூஸ் வச்சு எடுத்துடலாம். மற்ற 2 ஒரு ஜெம்மாச்சும். சரி சரி சுத்துங்க. கொடுத்து பார்ப்போம். ஒரு ஜெம் கொடுத்துட்டான்டா. கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர். ஏய் 2 ஜெம்டா. இன்னொரு போடு. சூப்பர் சூப்பர் நைஸ். ஐயோ ஐயோ. இப்ப எத்தனை மொத்தம் 30 ஸ்பின் முடிச்சா 40 ஸ்பின் முடிச்சு 5 இது கொடுத்துருக்காங்க. மினி இது ஒரு மெட்டீரியல், மினி மெட்டீரியல். எடுத்துடலாம். இல்ல ப்ரோ 50 ஸ்பின் முடிஞ்சான்றேன். மாலி கொடுத்துருக்கானுங்க. இல்ல 50 ஸ்பின் முடிஞ்சிச்சு. சரி 50 கணக்குல 2500 யூஸ் முடிஞ்சான்றேன். இருக்கு இன்னும் 150 யூஸ் இருக்கு. 2 ஜெம் இருக்கு. காயின் 39 காயின் இருக்கு. இன்னும் 19 காயின் வேணுமா? சரி அது ஒரு நாள் சுத்திக்கலாம். 90 யூஸ் விடுறேன். டெய்லி ஸ்பின் பண்ணிக்கோ. 90 யூஸ் இல்ல 150 இருக்குன்னா 5 ஸ்பின். 40 காயின். ஓகே 40 காயின்டா. 90 ஸ்பின் 9 ஸ்பின் பண்ணா 9 காயின் கொடுப்பாங்க. கொடுத்தா கூடி. சரி 2 ஜெம் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, உனக்கு இவ்வளவு 2 ஜெம் கொடுத்துருக்கானுங்க. ப்ரோ அதுல ஒரு இது கூட தரல ப்ரோ கலைபுரவங்க. எதுல? இன்ஜின் கூட தரல. எதுவுமே தரல. என்ன யூஎம்பி எடுக்கிறியா இல்ல ஸ்கேரல் எடுக்கிறியா? யூஎம்பி தான் எடுக்கணும். ஸ்கேர் எல்லாம் 4 லெவல் 4ல இருக்கு.
யூஎம்பியையும் அந்த தீமையும் கலெக்ட் பண்ணு ப்ரோ. தீம் போய் கலெக்ட் பண்ணு ப்ரோ. இது லாபி லெவல் 7ல போயிட்டு லாபி கலெக்ட் பண்ணுங்க. சீசன்லயா? சீசன்ல போய் அந்த லாபியை கலெக்ட் பண்ணுங்க. இதுல நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு மொத்தம் ஒரு ஃபுல் மெட்டீரியல் ஒரு 10 ஜெம் வேணுமா? டைமிங் தானே லாபி? இல்ல நம்ம அது இதுல இருக்காருங்க, யூஎம்பி ஸ்பின்ல இருக்காருங்க, பெர்மனன்ட் லாபி. அதை வாங்கணும் நம்ம. ஓகே, இது இருக்கிறது இப்ப இருக்க டைம் லிமிட் ப்ரோ. ஸ்காரல்ல இருக்காருங்க பெர்மனன்ட் ஒரு ஜெம்முக்கு. அந்த லாபி வாங்கினா அது பெர்மனன்ட்டா மாறிடும். இருக்கு. புரியல. லாபி பார்க்க மொக்கையா இருக்க மாதிரி தான் இருக்கு. மேல டிராகன் ஊதிட்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அதான் யூசியமா 2 ஜெம்ல கொடுத்தா வெறியா இருந்திருக்கு.